ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நெய்வேத்தியம் செஞ்சு சாமிக்கு படைக்கிற மாதிரி ஒரு பிரசாதம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி பாயாசம் இல்லை, இது கோதுமை ரவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவைங்கிறதுனால எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாசிப்பருப்பு, தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான பாயசமும் கூட. அதுவும் இல்லாமல் இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நாம் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதில் சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்கள் இஷ்டம் தாங்க, எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை எடுத்துகிட்டு அதே நெய்யில் பாசிப்பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு இதில் 1/4 கப்பு வந்தது. இது வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரவையோட வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையும் பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பாயசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு 4 கப் அளவுக்கு சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட கோதுமை ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த பாயசத்துக்கு தேங்காய் துருவல் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வச்சா போதும், நல்லா வெந்து வந்துடும். நம்ம ஏற்கனவே வறுத்து சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை இப்போ லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு கொஞ்சம் வேகாத மாதிரி தான் தெரியும், ஆனால் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா, லைட்டாக இப்படி மசிச்சு விட்டாலே போதும், நல்லா மசிஞ்சு வந்துடும். நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலன்னா 1.5 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த நாட்டு சக்கரை சுத்தமாக இருக்கிறதுனால நான் தண்ணியில் எதுவும் வடிகட்டலை, அப்படியே டைரெக்டாகவே இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு வரட்டும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 200 ml அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். நமக்கு தேவைன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதிக்க நல்லா திக்காயிட்டு வரும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாக்கெட் பால் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் மீதி இன்னும் கொஞ்சம் 100 ml பால் சேர்த்துருக்கேன். இப்போ திருப்பி இதை கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது பால். மொத்தம் 300 ml பால் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வரட்டும். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பாலும் நம்ம நல்லா காய்ச்சி தான் ஊற்றிருக்கோம். நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோந்தாங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கோதுமை ரவை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சால் கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இதே மாதிரி வேறு பாயாச ரெசிபியும் நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.